அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டை விட்டு விலகி முழுமையாக அவரது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறார்கள். எனவே ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த புதன் பயிற்சி காரணமாக இதை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கிறார், புதனின் பார்வையிலும் சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் இதுவரை தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் நேர்கதியிலும் வக்ரம் பெற்றும் சில மாதங்கள் சஞ்சரித்து வந்த சூழ்நிலையில் பல சிரமங்களை தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகியிருக்கலாம். ஏனென்றால் புதனை பொறுத்த வரைக்கும் அதீத சிரமம் சந்திக்கக்கூடிய இடமாக ஜென்மம் அஷ்டமம் ஆகிய இடமும் சற்று குறைவான சிரமமாக இருந்தாலும் பல சிக்கல்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது 3, 6, 10, 12 ஆகிய இடங்கள். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் தான் இவ்வளவு காலம் பல மாதங்களாக சஞ்சரித்து வந்தாருங்க வித்யாகாரகரான புதன். தற்போது 3ஆம் இடத்தை விட்டு முழுமையாக விலகி சுபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். இதனுடைய இந்த நகர்வு நிச்சயம் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பையும் வெற்றியையும் நிறைவாக கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்துல 2 மற்றும் 5ஆம் இடத்தில் அதிபதியாக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் சுபஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இயற்கையிலே சுப கிரகமாக இருக்கிறார்கள். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட தனித்தோ அல்லது நல்ல இடங்களில் சஞ்சரிக்கும் போது நிறைவான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வெற்றியின் நாயகனாக பார்க்கக்கூடியவர் வித்யாகாரகரான புதன். ஏனென்றால் எவ்வளவு பெரிய சங்கடமான சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட அவற்றை மிக சிறப்பாகவும் எளிதாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மிக வலுவாக 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து குருவுடன் மிக வலுவாக அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜென்மகுருவின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த பல சங்கடங்கள் இந்த தருணத்தில் மறைவதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது திட்டமிட்ட பல காரியங்களை இந்த தருணத்துல நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் சாதகமாக பலம் வரும்போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணியாக இருந்தாலும் கூட அவற்றை எளிதாகவும் மிக விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். அப்படி புதன் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கும் போது எவ்வளவு எளிமையாக முடிக்க வேண்டிய பணியாக இருந்தாலும் கூட அதை சிக்கலாகவும் சவால் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். எனவேதான் வித்யாகாரகரான புதனின் பங்களிப்பு மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் தைரியஸ்தானத்தில் வளம் வந்தாலும் கூட பொதுவாக அது மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற அமைப்பாக தான் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கப்பட்டது. கடந்த சில மாதங்களுக்கு பிறகு தற்போது மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சுப செய்திகள் உங்களை தேடி நிச்சயமாக வருங்க. தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒப்பந்தம் சிறப்பாக அமையும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக கிடைக்கும். தனது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வழியிலும் நன்மை 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் உண்டு. இந்த தருணத்துல உடல் நலம் ஆரோக்கிய தொல்லைகளை அதிகமாக சந்தித்து வந்தவர்களுக்கும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அஸ்தாஸ்தக ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவருடன் புதன் இணைவதால் உடல் நலத்தில் சந்திக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனி வலுவாக சஞ்சரிக்கிறார். அந்த 10ஆம் இடத்தை தனது 7ஆம் பார்வையாக புதன் பார்க்கிறார்.
கொடுக்கிறாருங்க. புதன் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மிக நிரந்தரமான வருமானத்திற்கு வழிவகை செய்து கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நிரந்தர வருமானம் அமைவதற்கான யோகம் வலுவாக உண்டு. அப் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏற்றம் இறக்கம் இருந்து வந்த தொழில் நல்ல மாறுதலை வித்யாகரகரான புதனின் தொழில் ஸ்தான பார்வை மிக வலுவாக பெற்றுத்தரப் போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் உடனடியாக புதிய பணியில் இணைவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. மீண்டும் அதே பணியை வழங்குவதற்கான யோகமோ அல்லது அதை விட மிக சிறப்பான வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்டபடி மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் நல்ல நன்மையை வித்யாகாரகரான புதன் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே இந்த தேர்தலத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு, அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த காலகட்டத்தில் சற்று போட்டிகள் அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக இருந்தாலும் அதை விட தெளிவான ஞானத்தை வித்யாகாரகரான புதன் கொடுப்பதால் மற்றவர்களை விட மெரிட்ல வேலைக்கு வருவதற்கான யோகம் உங்களுக்கு வலுவாக உண்டு. எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் நிச்சயமாக அதிகப்படுத்துங்க. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்துல மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதன் பெற்றுத்தரப் போகிறார். ஏனென்றால் இந்த செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் உச்சமும் பெறுகிறாருங்க. புதன் உச்சம் பெறும் காலம் என்பது சுகஸ்தானத்தை விட அதீத நன்மையை, ரெட்டிப்பு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்துல சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சொந்தமாக வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டு. கலஸ்திர பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுவதால் இந்த தருணத்தில் திருமண வாக்கியம் நிறைவாக கிடைக்கும். நிறைய பயணங்கள் அதிகரித்தாலும் கூட அவற்றில் ஆதாயம் நிறைவாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் வழியையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி பல்வேறு வகையான குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த விஷயங்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. வித்யாகாரகரான புதனின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய இடமாறுதல்கள், மாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாக அமைவதற்கான சூழல்தான் உண்டே தவிர பின்னடைவை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. நீங்கள் நான் என்னுடைய வாழ்வில் பின்னோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நிச்சயமாக வருத்தப்பட வேண்டாம். இந்த நிலைமை மாறுவதற்கான நல்ல வாய்ப்பை வித்யாகாரகரான புதன் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பெற்று தருகிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சற்று தெய்வீக சிந்தனை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சேமிப்பில் இருந்து சில விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை சுப விரயங்களாகவோ அல்லது புதிய முதலீடுகளாகவோ அதிகரிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழிலில் வரக்கூடிய குறுக்கீடுகள் அனைத்தையும் எளிதில் அகற்றுவதற்கான சிறப்பான ஆற்றலை கொடுக்கிறது. மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெற்றி செய்திகள் உங்களது வீடு தேடி வரும். எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்க சலுகைகள் உட்பட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட சில மாறுதல்களும் மிக சிறப்பான மாற்றத்திற்கு பெற்றிடுகிறது. வருமானத்தை திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பை தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் பல்வேறு வகையான பணி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மன கவலைகள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. குருவும் மிக விரைவில் பத்திரம் பெறப்போகிறாருங்க. எனவே இந்த தருணத்துல கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் நிச்சயமாக நிறைந்த வளர்ச்சி கிடைப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. கல்வியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எதிர்பார்ப்பதை விட ரெட்டிப்பு நன்மை உண்டு. மறைமுகமாக இருந்த சூழ்ச்சிகள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மங்களகரமான காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகளை புதன் சிறப்பாக மாற்றி அமைக்கப் போகிறார். இந்த தருணத்துல புதிய ஒப்பந்தங்கள் வருவதோடு மட்டுமல்ல, புதிய தொழில் துவங்குவது, புதிதாக பல பணிகளை முயற்சி செய்வது போன்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும். தடைபட்ட அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த
சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதானம் செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்கள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி பல்வேறு வகையான நன்மை நிச்சயம் வரும்.